என்கிட்ட 10ல ஒரு 2 பேரண்ட்ஸ் சொல்றது என்னன்னா, அ ஸ் ஸ்கூலுக்கு போகறதுக்கு வர வர வந்து திடீர்னு அடம் பிடிக்கிறான், போக மாட்டேங்கிறான் அப்டின்ட்டு சொல்றாங்க. இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல? இந்த வீடியோ பாருங்க. ஒரு 2 நிமிஷத்துல பார்க்கலாம் என்னன்ட்டு. வணக்கம். நான் ரவிச்சந்திரன் பேசுறேன். குழந்தை நல ஆலோசகர். இப்ப அ என்ன ஆயிட்டுருக்கு, அ அ இது ஒரு 2, 3 கேஸ நான் காமனா இது பண்ணி கம்பைல் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. பட் திடீர்னு வந்து ஏதோ போகறதுக்கு இஷ்டம் இல்லாம போயிடுது. 2வது வந்து ஆரம்பத்திலேயே வந்து ஸ்கூலுக்கு போகறதுக்கு தகராறு. ரைட்டா? இப்ப இது நம்ப கான்செப்ட்க்கு வருவோம். ஏபிசிடி. இப்ப முதல்லயே போயிருந்த குழந்தை திடீர்னு போகல அப்படின்னு சொன்னா, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஏதோ சம்திங், அதாவது அந்த ஸ்கூல்ல ஏதோ ஒண்ணு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கலாம். ரைட்டா? இதுல வந்து நம்ப யாரையுமே வந்து நம்ப குத்தம் சொல்லல. அப்ப இதோட பிஹேவியர் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சரி ஸ்கூலுக்கு போக வேண்டாம். நம்ம வந்து அப்படியே கம்ப்ளீட்டா காரணம் சொல்லி, நம்ம அத வந்து அவாய்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம பிரச்சனை இல்ல. வீட்லயே நல்லா இருந்துக்கலாம். அப்படிங்கிற மாரி ஒரு அதோடைய அ பிஹேவியர் வந்துரும். செய்யறது. என்ன செய்யறதுங்கிறது. அடுத்தது கான்சிக்வென்ஸ் என்னன்னா, இப்ப இது என்ன நடக்குது? நம்ம ப உள்ளுக்குள்ள அ இந்த பிரெயின்ல வந்து என்ன ஆயிடுதுன்னா, சரி நம்ம தவிர்த்துட்டோம்னா, நம்ம வந்து போக வேண்டாம். நம்ம நம்ம வந்து நிம்மதியா வீட்லயே இருந்துக்கலாம். அப்படிங்கிற மாரி வந்துருது இல்லையா? இதோட கான்சிக்வென்ஸ். அப்ப அத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, என்டர்டெயின் பண்ணக்கூடாது. கரெக்ட்டா? ஏன்னா மூளை வந்து கத்துக்குது. இது டியூன் ஆயிடுது. ஓகே. இப்ப மகாபாரதத்துல பார்த்தீங்கன்னா, துரோணாச்சாரியார் வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாரு. என்ன வைப்பாருன்னா, மாணவர்கள்ட்டலாம் கேட்பாரு, "நீ என்ன பார்க்குற?" அப்படின்னு கேட்பாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, "நான் வந்து மரம் பார்க்குறேன், கிளைய தெரியுது, பறவை தெரியுது" அப்படிம்பாங்க. ஆனா அர்ஜுனன் மட்டும் என்ன சொல்லுவான்னா, "எனக்கு பறவை மட்டும் தான் கண்ல தெரியுது" அப்படிம்பான். இதுலேருந்து என்ன டிஃபரன்ஸ்ன்னா, அவனுக்கு வந்து பறவை கண்ணு மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. அவன் ஒரு விஷயத்துல மட்டும் தான் கவனம் வச்சான். நம்ம குழந்தை என்ன பண்றாங்க தெரியுமா? டீச்சர் என்ன நினைப்பாங்களோ? ஃப்ரெண்ட்ஸ் சிரிப்பாங்களா? நம்மளால முடியுமா? எல்லாத்தையும் நினைக்கிறாங்க இல்லையா? அதனால தான் பயம் அதிகரிக்குது. ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ் வச்சா, இன்னும் க கிளாஸ் போகணும் அப்படின்னு மட்டும் நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, பயம் குறைஞ்சிரும். பல விஷயம் நினைச்சா பயம் வரும். ஒரே விஷயத்த மட்டும் கவனத்த வச்சாங்க அப்படின்னு சொன்னா, நல்ல தெளிவு வரும். ஓகேயா? ஆ இதுக்கு பேர் தான் சைக்காலஜில என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, அவாய்டன்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, பயம் தரும் விஷயத்த தவிர்த்தா, பயம் இன்னும் கூட ஆகும். ரைட்டா? ஸோ இப்ப இந்த கேஸு, ஒரு கேஸ்ல வந்து போயிட்டு இருக்காங்க போல. 2வது கேஸ் வந்து ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறாங்க இல்லையா? அதுக்கு சொல்றேன். இப்ப இது டைரக்ஷன் என்ன? என்ன மாதிரி நம்ம வந்து இத வந்து ஹேண்டில் பண்ணலாம்? அப்படின்னா, ஒரு 2, 3 ஆப்ஷன் சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. 1, அ இம்மீடியட்டா செய்ய வேண்டியது என்னன்னா, அவனுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ கிரியேட் பண்ணணும். ரைட்டா? அப்ப போயிட்டு வந்த பசங்க, அவங்க போயிட்டு வந்த உடனே ஸ்கூல்லேருந்து வந்த உடனேயே, அ அவங்கள கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. "இன்னைக்கு என்ன நல்ல விஷயம் நடந்தது ஸ்கூல்ல?" அப்படின்னு கேட்கணும். அப்புறம் உனக்கு அப்ப பேசிட்டு இருக்கும்போது தான் பிடிக்காத ஏதாவது ஒண்ணு சொல்லுவான் இல்லையா? அத பொறுமையா கேட்கணும். எப்போதுமே ஐ டூ ஐ கான்டாக்ட்டோட தான் பேசணுங்க. அவன் சொல்லும்போது நீங்க வேற ஏதாவது ஒரு வேல பண்ணிட்டோ, இல்ல நீங்க நீங்க மொபைல பார்த்துட்டு, இல்லாட்டினா நீங்க டிவி பார்த்துட்டு கான்சன்ட்ரேஷன் இல்லாம கேட்டீங்கன்னா, பிரயோஜனம் இல்லாம போயிடும். புரியுதா? ஸோ குழந்தையோட டைம ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த டைம் மட்டும் எஃபெக்டிவா ஸ்பெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க. 1. 2வது, அ இது வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற பசங்க. போகாத பசங்க வந்து ஆரம்பமே கோளாறா இருக்கு இல்லையா? அந்த பசங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சரி ஓகே, பரவால்லப்பா. நல்ல ஸ்கூல். ஓகே. நீ வந்து வா. ஒரு ஃபுல் டே போக வேண்டாம். ஒரு 2 மணி நேரம் போயிட்டு வரலாம். அப்படின்னு சொல்லிட்டு பழக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸ்கூல் என்விரான்மென்ட்ட ஃபர்ஸ்ட்டு பழக்கணும். டிரைவிங் ஸ்கூல் மாரி வச்சுக்கோங்களேன். அடுத்தது, அ ஒரு கான்ஃபிடன்ஸ், அதாவது நீ போனா தான் வின் பண்ணுவ. நீ வின் பண்ணுறதுக்கே தான் பொறந்திருக்க. நீ வந்து ஜெயிக்கணும்ப்பா வாழ்க்கையில. நம்ம வந்து அப்படின்னு சொல்லி நல்ல மோட்டிவேஷன் பண்ணி பசங்கள அனுப்பலாம். ரைட்டா? ஒரே ஒரு ரூல் தான். பயம் இருந்தா அவாய்ட் பண்ண தோணிடும். புரியுதா? ரைட்டா? ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இத வந்து யூஸ் பண்ணுங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம், அதாவது ரொம்ப பயந்து போயிருக்கான், இல்ல ரொம்ப இதா இருக்கான் அப்படின்னா, "நான் இருக்கேன், கவலைப்படாத" அப்படின்னு சொல்லணும். ஸ்கூலுடைய அந்த என்வைரன்மென்ட், பாசிட்டிவ் அஸ்பெக்ட்ஸ்லாம் எடுத்து சொல்லுங்க. ஏன்னா, எதுக்காக அந்த ஸ்கூல்ல போட்டீங்க? அந்த டீச்சர்ஸ்லாம் எப்படி எப்படி அழகா அவங்க பாடம் நடத்துறாங்க? இதெல்லாம் பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷன கிரியேட் பண்ணணும். ரைட்டா? இல்லாட்டினா,
அந்த அவனுக்கு வந்து ஒரு சந்தோஷமான தருணம் ஃபோட்டோ ஏதாவது இருக்கும்ல, அத மட்டும் எடுத்து ஜாமெட்ரி பாக்ஸோ இல்ல பென்சில் பாக்ஸ் உள்ள குட்டியூண்டா அத ஒட்டிட்டு, அ ஒரு நல்ல வந்து ஒரு மோட்டிவேஷனல் வார்த்தை வந்து அவனுக்கு பிடிச்ச வார்த்தையா எழுதி விட்டுருங்க. அப்ப சொல்லுங்க, "உனக்கு எப்பலாம் உனக்கு ஏதாவது இருந்ததுன்னா, இத ஓப்பன் பண்ணி பாருப்பா" அப்படின்னு சொல்லுங்க. ஓப்பனா மத்தவங்களுக்கு நேரம் இல்லாம பண்ணி பாரு, உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எனக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்றேங்க. பயம்ங்கிறது ஒரு பிரச்சனை இல்ல ஆக்சுவலா. அத தவிர்க்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் பிரச்சனையே. இந்த மாரி நெறையா பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அத பத்தி நெறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Instagram ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். அ பயம் வந்து ஓடச் செய்யும். ஓட சொல்லும் ஆக்சுவலா. நாம தான் நின்னு அத எதிர்கொள்றதுக்கு கத்துக் குடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா பிஞ்சு பசங்க அவங்களுக்கு எதுவும் தெரியாது பாவம். நம்ம எப்படி டியூன் பண்ணி வளர்க்குறோமோ அது பிரகாரம் தான் வருவாங்க. ரைட்டா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வணக்கம்.